தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோவில் ரிவர் ஆஃப் பிளட் அப்படிங்கிற படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் சர்வைவல் த்ரில்லராக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு கொடூரமான கேனிபல்ஸ் வாழக்கூடிய காட்டுக்குள்ளே 4 நபர்கள் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற தீமில் போகக்கூடிய கதை தான் இது. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஏஜிஏ அண்ட் ரிச்சி அப்படிங்கிற 2 நண்பர்களை காட்டுறாங்க. ரிச்சியை பொறுத்த வரைக்கும் பயங்கர பிஸ்னஸ் மேனாக பயங்கர பணக்காரராக இருக்காங்க. இவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற மாதிரி இருக்காரு ஏஜிஏ. ஏஜிஏவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கார பெண்ணுக்கு ஹஸ்பண்டாக இருக்காரு. இவங்க 2 பேரும் தன்னுடைய கப்புல கூட்டிக்கிட்டு கயாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த கயாக்கிங் போகிறதுக்கு ஒரு ரிவர் கைடும் கூட வராங்க. மொத்தமாக 5 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றுல கயாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு காட்டு பகுதியில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே கொடூரமான கேனிபல்ஸ் வாழக்கூடிய கேனிபல்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, ஸோ அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ரிவர் ஆஃப் பிளட். இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்கள் எக்கச்சக்கமாக வெளிவந்துட்டு இருக்கு. நம்ம ஏராளமான படங்களை பார்க்குறோம். ஸோ அந்த படங்கள்ல இருந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது ஒரு சர்வைவல் த்ரில்லருக்கான டெம்ப்ளேட் என்ன இருக்குமோ அந்த மாதிரியான டெம்ப்ளேட் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த கேனிபல்ஸ் ஏன் மனிதர்களையே சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலிங் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டோரி. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் அந்த கயாக்கிங் போகக்கூடிய அந்த ரிவர், அந்த லொக்கேஷன்ஸ், அந்த பேசிக் செட்டப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் இனிஷியலாக அந்த கேனிபல்ஸ் அட்டாக்கிங் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணுற அட்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க, ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாகப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு பேசிக், அதாவது சர்வைவல் த்ரில்லர் படத்தில் என்ன மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருக்குமோ அந்த டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு வித்தியாசமான விஷயங்களை இந்த படத்தில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏதாவது புதுமையை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். டைம் பாஸுக்காக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். டைம் இருந்தால் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.7. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.